வருங்கால அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இது உங்களுக்கான SGT ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சீரீஸ். இந்த ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சீரீஸில் உங்களுக்கு 2 விஷயம் கிடைக்கும். ஒன்று இன்டென்சிவ் ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ். இந்த ரிவிஷன் சீரீஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி உங்கள் இங்கிலீஷ்கானது மட்டும். SGT சிலபஸில் இங்கிலீஷ் பார்ட்டுக்கு மட்டும் இந்த ரிவிஷன் சீரீஸ். SGT இங்கிலீஷுக்கான பேஸே நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் தான். அந்த ஸ்கூல் புக்ஸை நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். எப்படி ரிவைஸ் பண்ண போகிறோம்னா யூனிட் வைஸ் நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம ரிவிஷன் ஆரம்பிக்கும் போது முதல்ல எதிலிருந்து ஆரம்பிக்கணும்னா அந்த யூனிட்டில் இருக்கிற கிராமர் பார்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். கிராமர், அதற்கடுத்து பொயட்டிக் டிவைஸ் போயம், அதற்கடுத்து வொக்காபுலரிக்கு அடுத்து தான் ஸ்டோரி, அதற்கடுத்து கேரக்டர். இப்படி தான் நம்மளுடைய ரிவிஷன் சீரீஸ் ஆனது அமையணும். நம்ம ரிவிஷன் சீரீஸும் அதே ஆர்டரில் தான் இருக்க போது. முதல்ல கிராமர் பார்ட். ஃபஸ்ட்டு கிராமரில் என்ன கொடுத்துருக்காங்க? சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட் எது கண்டுபிடிங்க, ப்ரெடிகேட் எது கண்டுபிடிங்க, இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நமக்கு எந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இதில் சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்குது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிக்டோகிராமருக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு 3 முக்கியமான விஷயம் கொடுத்துருப்பாங்க. இதிலிருந்து கண்டிப்பாக கேள்வி வரும். ஐ கேனாட் see much stars in the sky நம்ம சொல்லக்கூடாது. மச்ங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. மெனிங்கிறதா நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு 4 ரூல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி மெனி யூஸ் பண்ணுங்க, அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி மச் யூஸ் பண்ணுங்க, கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி ஃபியூ யூஸ் பண்ணுங்க, அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி லிட்டில் யூஸ் பண்ணுங்க. ஈச்ங்கிறது இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் இல்லை பர்சனை குறிக்கிறதுக்கு பயன்படுது. எவ்ரிங்கிறது குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட் இல்லை பீப்புளை குறிக்கிறதுக்கு பயன்படுது. எனிங்கிற வார்த்தை கொஸ்டினும் நெகட்டிவ் சென்ஸ்லேயும் வரும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். சம்ங்கிற வார்த்தை பாசிட்டிவ் சென்ஸில் வரும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த 4 ரூலையும் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். நோட்டையும் நல்லா படிச்சிட்டிங்களா? இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக. இதில் 3 சென்டென்ஸ் இருக்குது. இந்த 3 சென்டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் தப்பு. இது நீங்கள் படித்த அந்த 4 ரூல்ஸை பேஸ் பண்ணி தான். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஐ ஹாவ் மெனி பென்ஸ் அட் மை ஹோம். Sentence B, give me little sugar. Sentence C, each of the students are obedient. I have many pens at my home, give me little sugars. Each of the students are obedient. இந்த 3 சென்டென்ஸில் எது தப்பு கண்டுபிடிங்க. Okay, the correct answer is, the sentence which is wrong is, each of the students are obedient. இந்த sentence wrong. என்ன எம்டி இப்போ தான் சொன்னீங்க ஈச்ங்கிறது இண்டிவிஜுவல் பர்சன் அண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் இல்லையா? ஈச் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்னா இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டை ரெஃபர் பண்ணலையா? அப்போ அங்கே ஈச் தானே வரும். அது தப்புன்னு சொல்கிறீங்களே, இது தப்பு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தான் கரெக்டு. இப்போ இந்த 4 இதை பாருங்கள். இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் ஆர் பர்சனுக்கு ஈச் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த ஈச் வரும்போது பக்கத்தில் வர இந்த வெர்பு பார்த்தீங்களா? கண்டெய்ன்ஸுங்கிறது என்ன ஃபார்ம் ஆஃப் வெர்பு? சிங்குலரில் இருக்கா இல்லை ப்ளூரலில் இருக்கா? கண்டெய்ன்ஸ் எஸ் சேர்த்து வந்துச்சுன்னா வெர்பு சிங்குலர் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம ஈச் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய வெர்பு வந்து என்ன ஃபார்மில் இருக்கணும்? சிங்குலர் ஃபார்மில் இருக்கணும். நம்ம 3ஆவதாக பார்த்த சென்டென்ஸில் எப்படி இருந்தது? ஈச் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. அதனால் அந்த சென்டென்ஸ் ஆனது ராங். இப்போ இந்த இதுலையும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஈச் வரும்போது சப்ஜெக்டுக்கு அடுத்து ஈச்சை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ we each have taken our pen. இப்படி சப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த விங்கிற சப்ஜெக்டுக்கு அடுத்து ஈச்சை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதற்கு அடுத்து வர்ற வெர்பானது ப்ளூரல் ஃபார்மில் இருக்கணும். சரிங்களா? சப்ஜெக்டுக்கு அடுத்து ஈச்சை யூஸ் பண்ணியிருந்தா வெர்பு வந்து எப்படி இருக்கணும்? ப்ளூரல் ஃபார்மில் இருக்கணும். முன்னாடியே ஈச்சை கொடுத்துருந்தா அது இண்டிவிஜுவல் பர்சன் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டை குறிக்கும். அதனால் வேர்பானது சிங்குலர் ஃபார்மில் இருக்கணும். சாதாரண வெர்பாக இருந்துச்சுன்னா கூட எஸ் சேர்ந்து வரும். இல்லைன்னா ஹாவ் வராது, ஹேஸு. இப்போ இதே சென்டென்ஸ் இப்போ இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈச் ஆஃப் அஸ் அந்த இடத்துல ஹேஸ் டேக்கன் அவர் பென்னு வந்திருக்கும். சரிங்களா? ஈச் முன்னாடி வந்துச்சுன்னா வெர்பானது சிங்குலர், ஈச்சுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வந்துருச்சுன்னா வெர்பானது ப்ளூரலில் இருக்கணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த நோட்டை படிக்கும்போது ஃபஸ்ட் இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், ஸ்டார்ஸுங்கிறது அன்கவுண்டபிள் நவுனா
மச்சு தானே யூஸ் பண்ணியிருக்கு. அப்போ அன்கவுண்டபிள் முன்னாடி மச்சு தானே யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டார் அன்கவுண்டபிள் நவுன் இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ஸ் ஆனது அன்கவுண்டபிள் நவுன் கிடையாது. நம்மளால் கண்ணை வச்சு ஒரு ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார் அப்படி நம்மளால் எண்ண முடிகிறதால அதை வந்து அன்கவுண்டபிள் நவுன் ஆங்கிலம் வந்து நினைக்கல. ஆங்கில கிராமர் ஆனது ஸ்டார்ஸை கவுண்டபிள் நவுனில் வச்சுருக்கு. அதனால் நீங்களும் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்ஸ் வந்தாலும் அதை கவுண்டபிள் நவுனாக நீங்கள் பாவித்து மெனி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் 4 விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. இதே பாணியில் எதெல்லாம் வச்சு உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நெய்தர், எய்தர், நன், எனி ஒன், ஈச், எவ்ரி இது எல்லாமே யூஸ் பண்ணும்போது தேர்ட் பர்சன் சிங்குலர் வெர்பை தான் நம்ம போடுவோம். சரிங்களா? அதாவது சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வெர்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெய்தர் ஆஃப் தி 2 பாய்ஸ் has done it. இதுதான் கரெக்ட். neither of the 2 boys பாய்ஸ்னு வருதே, அப்போ நான் have தானே போடணும் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அது ராங். ஏன்னா neither of the 2 boysன்னு குறிப்பிடும்போது அதில் ஏதோ ஒரு பையன் அப்படின்னு ஒரு பையனை குறிப்பிடுறதால அந்த இடத்துல நம்ம has தான் போடணுமே தவிர have போடக்கூடாது. every boy and every girl has been invited தான். have been invitedனு போட்டால் தப்பு. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் முக்கியமான கிராமர் பார்த்தாச்சு. கிராமருக்கு அடுத்து நம்ம எங்கே போகணும்? போயம், பொயட்டிக் டிவைசஸுக்கு போகணும். போயிடலாமா? அழகான போயம். என்ன ஒரு அழகாக ஒரு முதல்ல சிரிச்சுட்டு உட்காந்துருக்கு. இந்த முதல்ல போயம் யார் எழுதுனது? லூயிஸ் கேரோல் எழுதுனது. லூயிஸ் கேரோல் எதற்காக எழுதுனாங்க? ஆலிஸ் இன் வண்டர்லேண்டுங்கிற புக்குக்காக. அதில் எழுதப்பட்ட ஒரு போயம் தான் இந்த முதல்ல போயம், த crocodile. ஸோ இந்த crocodile பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மில் இந்த crocodile ஆனது காணப்படுது? ரைமிங் ஸ்கீம் ஏ crocodile, tail ஏ and nile also A, scale also A, BC இந்த ரைமிங் ஸ்கீமில் இந்த போயமானது காணப்படுது. இந்த போயத்தில் ஒரு அழகான பொயட்டிக் டிவைஸ் காணப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவ்ங்கிற வார்த்தை இருக்குது பாருங்கள். இந்த ஹவ் திரும்ப திரும்ப வருது பார்த்தீங்களா? என்ன எழுத மாட்டேங்குது? ஓகே. how and இந்த மாதிரி வார்த்தைகள் போயத்தில் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அது என்னன்னு நம்ம சொல்லுவோன்னு கூகுள் அக்கா சொல்கிறாங்க? ரீஃப்ரைன்னு சொல்லுவோன்னு கூகுள் அக்கா சொல்கிறாங்க. இந்த ரீஃப்ரைன் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பொயட்டிக் சென்ஸுக்காக வார்த்தையை திரும்ப திரும்ப இல்லை எம்ஃபசைஸ் கொடுப்பதற்காக போயட்டானவர் ஒரே வார்த்தையை இல்லை ஃப்ரேஸை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் தான் என்னது? ரீஃப்ரைன். இந்த ரீஃப்ரைன் ஆனது யூஸ்வலாக பொயட்டிக் லைனுடைய எண்டில் வரும். ஆனால் இந்த போயத்தில் பார்த்தீங்கன்னா பிகினிங்லேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு உன்னதமான முயற்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த போயத்தில் இருக்கிற முக்கியமான வொக்காபுலரியை மறக்காமல் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம வொக்காபுலரி செக்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த சீ டர்ட்டில்னு கொடுத்துருக்குற இந்த லெசனில் இருக்கிற முக்கியமான வார்த்தைகள் இந்த ரெட்லலாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி முக்கியமான வார்த்தைகள்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் வார்த்தை இருக்குது? மெரைன், ஸ்பீஷிஸ், கோஸ்டல், ஃப்ளிப்பர்ஸ், ஹால், லெபோரியஸ்லி, கேவிட்டி, கேமோஃப்ளேஜ், இன்குபேட், ப்ரிடேட்டர்ஸ், ஸ்லாஷ், ஸ்னவுட், எமர்ஜ், சர்வைவ், மிஸ்ட்ரீஸ், ஃபேஷினேட்டிங், டெக்கேட்ஸ். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் அதோட மீனிங் என்னன்னு பார்த்துக்கோங்க. டைம் எடுத்துக்கோங்க. வீடியோ எல்லா வார்த்தைக்கும் மீனிங் பார்த்துட்டிங்களா? இப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப எளிதான கேள்வி தான். Question is, the turtle has to haul itself laboriously onto the beach. Underline haul. இந்த சென்டென்ஸில் ஹாலுங்கிற வார்த்தை என்ன சென்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே சென்ஸில் இந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற 3 சென்டென்ஸில் எந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. HAUL ஹாலுங்கிற வார்த்தை நம்ம லெசனில் என்ன சென்ஸில் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மீனிங்கில் அதே மீனிங்கில் இங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த சென்டென்ஸ் எது? ஆப்ஷன் ஏ, a lorry hauled the car out of the mud. ஆப்ஷன் பி, the fisherman came back with a good haul of fish. ஆப்ஷன் சி, it seemed a long haul back home at night. The answer is option A, a lorry hauled the car out of the mud. நம்ம லெசனில் என்ன மீனிங்கில் கொடுத்துருக்காங்க? ஹாலுங்கிறது
லாட் ஆஃப் எஃபர்ட் போட்டு ஏதோ ஒரு விஷயத்தை இழுக்கிறது. அந்த டர்ட்டில் ஆனது பெரும் முயற்சி போட்டு கடல்ல இருந்து அந்த பீச் மணலில் தன்னை இழுத்து கொண்டு போயிட்டு முட்டை போட்டுட்டு திருப்பி வருது அப்படிங்கிற மீனிங்கில் தான் அந்த ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மீனிங்கில் தான் ஆப்ஷன் ஏ சென்டென்ஸும் இருக்குது. A lorry haul the car out of the mud. மட்டு சேரிலிருந்து பெரும் முயற்சியில் அந்த காரை லாரியானது இழுத்தது அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பியில் என்ன சென்ஸில் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த ஃபிஷர் மேன் கேம் பேக் வித் அ குட் ஹால் ஆஃப் ஃபிஷ். இதில் ஹாலுங்கிறது எதை கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கலெக்ஷன், ஒரு திரட்டுதல், ஒரு நிறைய குவான்டிட்டி ஆஃப் பொருள் அப்படிங்கிற சென்ஸில் இந்த ஆப்ஷன் பியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்கு, இட் சீம்ட் அ லாங் ஹால் பேக் அட் ஹோம். இதில் ஹாலுங்கிறது எதை குறிப்பிடுதுன்னா, ட்ராவலை குறிப்பிடுது. இந்த வீட்டுக்கு திரும்பி வர்ற இது வந்து ஒரு பெரிய ட்ராவல் மாதிரி காணப்பட்டது அப்படிங்கிறதுல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அவுளி லெசனில் ஒரு 12 வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகள். ஸ்குவிஷ்டுனா ஈல்ட் ஈஸிலி டு ப்ரெஷர், ப்ரெஷருக்கு ஈஸியாக அமுங்கிற மாதிரி இல்லை வளைஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு பொருளை மாற்றுறது தான் ஸ்குவிஷிங். ஷோட் டு புஷ் வித் சடன் ரஃப் மூமெண்ட் தான் நம்ம ஷோட்னு சொல்லுவோம். அகாஸ்ட்னா ஹாரர் இல்லை சர்ப்ரைஸ் மூடில் நம்ம மாறுறதை அகாஸ்ட்னு சொல்லுவோம். பெர்ச்சுங்கிறது கேஜில் இருக்கிற பேர்டுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்மால் லிஃப்டட் பிளேஸோ இல்லை பிரான்ச்சோ நம்ம பெர்ச்னு சொல்லுவோம். ஸ்னாப் சம்திங் விச் இஸ் டன் குவிக்லி அண்ட் சடன்லி. கினிக்நாக்ஸ்னால் வீட்டில் காணப்படுற தேவையில்லாத பொருட்கள், சின்ன சின்ன பொருட்கள். ஸ்மால் ஒர்த்லெஸ் ஆப்ஜெக்ட், வீட்டில் காணப்படுற ஆர்னமெண்ட்ஸ் சொல்லலாம். செல்டம் வெரி ரேர். பேனிக்னா ஃபியர். எரன்ஸுங்கிறது எதை ஆக்சுவலாக மீன் பண்ணணும், ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஜேர்னியை மீன் பண்ணும். இந்த இடத்துல நம்ம வேலையை செய்கிறதும், நம்ம சின்ன சின்ன வேலைகள், நம்ம ஹவுஸ் ஹோல்ட் வேலைகள் செய்கிறதும் நம்ம எரன்ஸ்னு சொல்லலாம். கியூரியோனா ரேர் அன்யூஷுவல் ஆப்ஜெக்ட். பால்னா அ ஷவுட். சோர்னா ப்ராமிஸ் பண்ணுறது. இதுதான் இந்த லெசனில் வர முக்கியமான வார்த்தைகள். இந்த அவுளி ஸ்டோரியை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயா கோஷ். ஸோ வொக்காபுலரியில் முக்கியமான வொக்காபுலரி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபேக்ட் லெசன் பார்க்கலாம். சீ டர்ட்டில் லெசனுடைய ரைட்டர் யார்? சேகர் தாத்ரி. அவர் வைல்ட் லைஃப் ரைட்டர். ஸோ இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டர்ட்டிலுங்கிறது டாட்டாய்ஸோடைய மெரைன் ரிலேட்டிவ். சீல காணப்படுறது மெரைன் ரிலேட்டிவ். மெரைன்னா சீ சம்பந்தமான ஸ்பீஷிஸ் அப்படின்னு அர்த்தம். உலகத்திலேயே மொத்தம் 7 விதமான மெரைன் ஆர் சீ டர்ட்டில்ஸ் வந்து காணப்படுது. அதில் 5 எங்கே காணப்படுதான்? 5 வகை இந்தியாவுடைய கோஸ்டல் வாட்டரில் காணப்படுது. கோஸ்டல்னா கடல் சார்ந்த பகுதிகளில் காணப்படுது. அது என்ன விதமான டர்ட்டில்னு பார்த்தீங்கன்னா, ஆலிவ் ரிட்லி, ஹாக்ஸ்பில், கிரீன் சீ டர்ட்டில், லாகர் ஹெட் அண்ட் லெதர் பேக். இதுதான் அந்த 5 வகையாக இந்தியாவில் காணப்படுற சீ டர்ட்டில்ஸ். டாட்டாய்ஸோட கம்பேர் பண்ணும்போது சீ டர்ட்டில்ஸ் தான் இருக்கிறதுலையே பெருசு. ஸ்மாலஸ்ட் சீ டர்ட்டில், அதாவது என்னது, ஆலிவ் ரிட்லி, அதுவே 35 கிலோ வெயிட் வந்து ஏறுமா. லார்ஜஸ்ட் எது பார்த்தீங்கன்னா லெதர் பேக். ஸ்மாலஸ்ட்டு ஆலிவ் ரிட்லி, லார்ஜஸ்ட்டு லெதர் பேக். லார்ஜஸ்டான லெதர் பேக் 2.2 மீட்டர் வரைக்கும் வளருமா. கிட்டத்தட்ட 700 கிலோ அது வெயிட் ஏறுமா. ஸ்மாலஸ்ட் ஆலிவ் ரிட்லி, ஆலிவ் பழம் ஸ்மாலாக தானே இருக்கும், லெதரில் செய்யப்படுற பேக் எப்போவுமே பெருசாக இருக்கும். அப்போ ஸ்மாலஸ்ட் ஆலிவ் ரிட்லி, லார்ஜஸ்ட் லெதர் பேக். ஸ்மாலஸ்ட் 35 கிலோ, லார்ஜஸ்ட் 700 கிலோ. ஸோ சீ டர்ட்டில் அதனுடைய மோஸ்ட் ஆஃப் த லைஃப்பில் கடலில் இருந்தாலும் முட்டை போடுறதுக்காக மட்டும் எங்கே வரும்? லேண்டுக்கு வரும். இந்தியாவில் காணப்படுற 5 வகையான சீ டர்ட்டில் இனத்தில் 4 வந்து இப்போ ரேர் ஸ்பீஷீஸாக மாறிட்டு, இருந்தாலும் ஆலிவ் ரெட்லியோட நெஸ்டிங்கை நம்மளால் அங்கங்கே பார்க்க முடியுது அப்படின்னு முடிகிறதோட இந்த பார்ட் 1 ஆனது முடியும். பார்ட் 2 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அரிபடா பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. அரிபடானா என்னதுன்னா மாஸ் நெஸ்டிங். மாஸ் நெஸ்டிங் அதிக அளவில் வந்து சீ டர்ட்டில் வந்து முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிற அந்த விஷயத்தை தான் என்ன சொல்லியிருக்காங்க, அரிபடா அப்படிங்கிறதுல குறிச்சிருக்காங்க. இந்த ரேரான ஃபினமினான அரிபடா எங்கே நடக்குது? ஒன்லி 3 பிளேசஸ் இன் த வேர்ல்டு. உலகத்திலே 3 பிளேஸில் தான் இந்த மாஸ் நெஸ்டிங் நடக்குது. அதில் 1 ஒடிசாவில் நடக்குது, இந்தியாவில் ஒடிசாவில் நடக்குது. அடுத்து பார்ட் 2ல் அந்த ஆலிவ் ரிட்லி எப்படி ஷோருக்கு வந்து முட்டை போடும், குஞ்சு எப்படி பொரிக்கும் அப்படிங்கிறத பற்றி குறிச்சிருக்காங்க. ஸோ அதோட ஃப்ளிப்பர்ஸை யூஸ் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டு அதை தன்னை இழுத்துக்கிட்டு haul laboriously into the beach, then choose a spot well away from the high tide. High tide தாண்டி இருக்கிற ஒரு இடத்துல, high tideனா high tide அப்போ கடல் தண்ணியானது லேண்டில் கொஞ்சம் உள்ளே வரும். ஸோ அந்த high tide தாண்டி இருக்கிற இடத்துல போய் முட்டையை போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 முட்டை போடும். எல்லாமே ஒரு டென்னிஸ் பால் சைஸில் இருக்கும். ஸோ முட்டை போட்டு குழியை பறித்து முட்டை போட்டு உள்ள குழியை வந்து மூடி மறைச்சி வச்சிரும்.
சூரிய ஒளியிலே அந்த குழிக்குள்ளே இருக்கிற முட்டையானது இன்குபேட் ஆகி அதிலிருந்து ஆமை குஞ்சுகளானது பொறிச்சு வெளியே வரும். அப்படி குட்டி ஆமைகள் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே ஜாக்கல்ஸ், நரி, டொமஸ்டிக் டாக்கு, பிக்ஸு, மனுஷங்க கூட எல்லாரும் அதை தோண்டி எடுத்து அந்த முட்டைக்காக அதை இது பண்ணிடுறாங்க. ஸோ அதை அப்படியே ப்ரெடேட்டர்ஸ் கையில் மாட்டாமல் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 to 60 நாளில் ஹேஸ்லிங்ஸ் ஸ்லாஷ் ஓப்பன் பண்ணி லெதரி எக்ஷெல்லில் ஸ்லாஷ் ஓப்பன் பண்ணி கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வெளியே வந்து அது பீச்சை நோக்கி தன்னுடைய லாங் டேஷ் சீயை நோக்கி கடகடன்னு ஓட ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பார்ட் 2. இந்த முட்டை பொரிக்கும் போது இருக்கிற இன்குபேஷன் காலத்தில் 27 டிகிரி செல்சியஸ் டு 28 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா பொரிக்கிற ஆமைகள் எல்லாமே மேலாக தான் காணப்படும். 30 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா பொரிக்கிற எல்லா ஆமைகளுமே ஃபீமேலாக வந்து காணப்படும். சப்போஸ் 29 டிகிரி டு 30 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா பாதி மேலாகவும் பாதி ஃபீமேலாகவும் காணப்படும். ஸோ இந்த டைனி ஹேஷ்லிங்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 20 கிராம் அளவுக்கு வெயிட் இருக்கும். அண்ட் பொரிக்கிற இதிலேயே 1 in every 1000 ஹேஷ்லிங் பிகம் அடல்ட். 1000ல் 1 தான் பொழைச்சி அடல்ட் லைஃபுக்கு வரும். இந்த இது கடலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா எங்கே முட்டை போட்டுச்சோ அதே இடத்துக்கு அது வளர்ந்ததுக்கப்புறம் வந்து முட்டை போடும். இது வந்து இந்த டர்ட்டிலில் காணப்படுற ஒரு மிஸ்ட்ரியான விஷயம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மிஸ்டீரியஸான டர்ட்டில் லைஃப்பை பாதிக்கிற ஒரே காரணம் என்னென்னா ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ். ஹியூமன் வந்து கடலில் குப்பைகள்லாம் போடுறோம். இதனால் இவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அவங்க வாழ்கிற பகுதியானது பாதிக்கப்படுது. அதனால் டர்ட்டில்ஸ் முட்டை போட முடியல, அதனால் டர்ட்டில்ஸ் புதுசாக உற்பத்தியாக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கன்சர்னோட முடிச்சிருப்பாங்க ஷேகர் தாத்ரி. சரி, இப்போ நீங்கள் பார்த்த லெசன்லேருந்து ஒரு கேள்வி. ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட் ரிலேட்டட்லான கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான், அனலைசிஸ் தான் அதிகமாக இருக்கும். தட் இஸ் உங்கள் வேர்ப்லேருந்து நிறைய கேள்விகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஃபேக்ட் ரிலேட்டட் கேள்விகள் வராதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள். அவுட் ஆஃப் த 3 pair 1 is correct. Find the correct one. 27 டிகிரி செல்சியஸ் டு 28 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் மிக்ஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஹேஷ்லிங்ஸ். 30 டிகிரி செல்சியஸ் ஃபீமேல் ஹேஷ்லிங்ஸ். ஆப்ஷன் சி 29 டிகிரி செல்சியஸ் டு 30 டிகிரி செல்சியஸ் மேல் ஹேஷ்லிங். இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? த கரெக்ட் ஆன்சர் இஸ் 30 டிகிரி செல்சியஸ் ஃபீமேல் ஹேஷ்லிங். 27 டிகிரி செல்சியஸ்லேருந்து 28 டிகிரி செல்சியஸ்னால் அந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில் வர்ற ஹேஷ்லிங் எல்லாமே மேலாக தான் காணப்படும். 29 டிகிரி செல்சியஸ் டு 30 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா அதில் வர ஹேஷ்லிங் எல்லாமே பாதி மேலும் பாதி ஃபீமேலும் காணப்படும். அடுத்து நம்ம போயத்துக்கு போகலாம். நம்ம crocodile போயம் எழுதினது யார்? லூயிஸ் கேரோல். லூயிஸ் கேரோல் அந்த போயத்தை எந்த புக்கில் எழுதியிருப்பாங்க? ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்டுக்காக எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த crocodile போயத்தில் என்ன சொல்கிறாங்க? ஹவு டட் த லிட்டில் crocodile improve his shining tail and pour the water of the nail of every golden scale? How cheerful he seems to grin, how neatly spreads his claws and welcomes little fishes in with gently smiling jaws. இந்த crocodile எவ்வளவு அழகாக அதோட ஷைனிங் டெய்லை இம்ப்ரூவ் பண்ணி அது மேலே நைல் நதியோட வாட்டரை தெளித்து அதோட ஸ்கேலெல்லாம் எப்படி காணப்படுதான்? கோல்டன் கலரில் கோல்டன் ஸ்கேல் மாதிரி காணப்படுதான். அது வாயை திறந்து இருக்கிறது அதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கான். ஹவு சியர்ஃபுல் ஹி சீம்ஸ் டு கிரின், ஹவு நீட்லி ஸ்ப்ரெட்ஸ் ஹிஸ் கிளாஸ். அதோடைய கிளாஸ் கால் நகம் இருக்குல்ல, அது எவ்வளவு அழகாக அது விரித்து வச்சிருக்கு பாருங்க. அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷ்ஷஸ் இன், அது வாயை திறந்து வச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே சின்ன சின்ன ஃபிஷ்லாம் எவ்வளோ அழகாக உள்ள போகுது. வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ் அப்படின்னு முடிச்சிருக்காங்க இந்த போயத்தை. இந்த போயத்தில் ரைட்டர் அண்ட் புக் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஔலி சப்ளிமெண்ட்ரி ரீடர். ஔலி சப்ளிமெண்ட்ரி ரீடர் எழுதுனது யார்? விஜயா கோஷ். இதில் 2 கேரக்டர் தான், பாயல் அண்ட் ஹிஸ் மாம். பாயல் மாம். ஸோ ஒரு நாள் பாயல் வந்து ஔலி காணாமல் போயிட்டா அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. ஔலி அவள் எங்கே போக போகிறா? பாயல் அவளோட கேஜுக்குள்ளே உட்காந்து தூங்கிட்டு தான் இருப்பான். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவளை கேஜில் தான் பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும்போது, இல்லை அவள் கேஜ் திறந்துருக்கு, கார்டன் கேட்டும் திறந்துருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அம்மா பதட்டப்பட்டு லைப்ரரிக்கு வந்து பார்த்தா ஔலியோட கூட்டுக்குள்ளே ஔலி இருக்காது. இந்த ஔலிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க, அவங்க வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு ரெஸ்கியூ ஆந்தை தான் ஔலி. ஸோ பாயலோட அம்மா வந்து ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டட், அடிப்பட்ட பூனை நாய்ங்க அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதை கேர் பண்ணி அதை வந்து ஹெல்த் ஸ்டேட்டு கொண்டு வருவாங்க. அப்படி தான் ஒரு நாள் இந்த ஔலியும் ஒருத்தவங்க வந்து கொண்டு வந்து விட்டாங்க.
ஸோ ஒரு குட்டி பாக்ஸில் ரொம்பவே குட்டியாக ப்ரௌன் கலர் ஃபெதரோட அந்த அவுளியானது அந்த பாக்ஸ்குள்ளே காணப்பட்டுச்சு. ஸோ அது வரைக்கும் அவங்க வீட்டில் எல்லாருமே வெஜிடேரியன் தான், யாருமே நான்வெஜ் பக்கமே போனதில்லை. பட் இந்த ஆந்தையானது என்ன சாப்பிடும்? நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடும். ஸோ அவுளிக்காக தான் முதல்ல அவங்க வீட்டில் நான்வெஜ் ஆனது உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த பீஸை வந்து ஸ்குவாஷ் பண்ணி சின்ன சின்ன மின்ஸ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்து அவுளிக்கு அவங்க அம்மா ஊட்டி விட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஊட்டி விடும்போது அவுளி வந்து இது ஏதோ ப்ரிடேட்டர் தான் நம்மளை தாக்குதுன்னு நினச்சி அவுளி வந்து இறந்த மாதிரி நடிச்சிச்சு. அப்புறம் போக போக ஊட்டி விட வர்ற கை ப்ரெடேட்டர் இல்லை, நமக்கு சாப்பாடு தான் கொடுக்க வருதுன்னு நினச்சி அது பக்கத்தில் என்ன கை வந்தாலும் அவுளியானது கொத்த ஆரம்பிச்சிட்டு, ஸோ இப்படி அவுளியானது அவங்க பாயலுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு நல்ல பெட் அனிமலாக வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து என்ன நினச்சாங்கன்னா, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம பறக்க வச்சு வெளியே அனுப்பிடலாம், அதுக்கு வந்து பறக்கிறதுக்கு நல்லா ட்ரைனிங் வேணுங்கிறதுக்காக அது ஒரு பெரிய ரூமான லைப்ரரிக்குள்ளே வச்சு அதோட கூட்டு கதவை நைட்டு திறந்து வச்சுருவாங்க. அது நைட்டு ஃபுல்லும் இந்த லைப்ரரிக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருக்கும். மேலே வச்சுருக்க அது கூட்டு மேலே அது பறந்து வந்து சாப்பிட்ணுங்கிறதுக்காகவே அதோட கூட்டு மேலே வச்சுருக்கிற மீட் பீஸை வந்து எடுத்து சாப்பிட்டு அங்கங்கே போட்டிருக்கும். ஸோ அது அந்த லைப்ரரி ரூமுக்குள்ளே மட்டும்தான் கொஞ்சம் தூரம் தான் பறந்துட்டு இருந்திருக்கு. ஸோ நைட்டு அவுளியோட கூட்டை வந்து கதவு திறந்து வச்சு மேலே சாப்பாடு வச்சுட்டு வர வேண்டியது பாயலோட வேலை. ஸோ அந்த ரூமில் இருக்கிற 2 டோர் காணப்படுது. ஒன்று கார்டன் டோர், இன்னொன்று வந்து மற்ற ரூமுக்கு வர டோர். லைப்ரரியில் 2 டோர் இருக்குது. ஸோ இந்த 2 டோரும் எப்போவுமே க்ளோஸாக தான் இருக்கணும். ஏன்னா அவுளி வந்து இன்னும் சின்ன பறவை தானே, அது பறந்து வெளியே போயிடக்கூடாது, இல்லை அதுக்கு இன்னும் நல்லா பறக்க தெரியாதுங்கிறதுக்காக அது வெளியே தவறுதலாக வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த 2 டோரும் க்ளோஸில் தான் இருக்கணுங்கிறது பாயலோட அம்மாவோட கண்டிஷன். பட் அன்னைக்கு என்னாச்சு, கார்டன் டோர் ஓப்பனாக இருந்திருக்கு. பாயல் வந்து போயிட்டு வந்து பார்த்தா, காலையில் வந்து திறந்து பார்த்தா என்ன இல்லை, அவுளி அதோட கூட்டுக்குள்ளே இல்லை. ஸோ போச்சுடா, அவுளி கார்டன் டோர் வெளியே பறந்து போயிடுச்சின்னு அதை நம்மளால் கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்பவே சேடாக இருக்கும்போது பாயலோட அம்மா பாயல், நீ புக்கு படிக்கலாமே, புக்கு படித்தா உன்னோட மூட் வந்து இம்ப்ரூவ் ஆகும், அதனால் புக்கு படின்னு சொல்லிட்டு பாயலில் சொல்லும்போது பாயலும் புக்கு படிக்கிறதுக்காக ஒரு புக்கை தேடிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு பொருள், ஒரு க்யூரியோ, அன்யூஷுவல் ரேர் திங் அங்கே காணப்படுது. ஒரு க்யூரியோ அங்கே காணப்படுது. அது என்னடா க்யூரியோன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது யார்? அது நம்மளுடைய அவுளி. ஸோ அவுளி எங்கேயும் போல் லைப்ரரிக்குள்ளே ஷெல்ஃபில் உட்காந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு விஜயா கோஸ் என்ன எழுதியிருக்காங்க, இந்த அவுளிங்கிற கதையை எழுதியிருக்காங்க. பாயல் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்டன் டோரு, க்யூரியோ. ஸோ இந்த யூனிட்டில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இவைகள் தான். இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சீரீஸோடைய